சில விஷயங்கள் வாழ்க்கையில யாருக்கும் காரணம் இல்லாம நடக்காது. இந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கிறதும் அப்படித்தான். இதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. சமீப நாட்களா உங்க மனசு ஏதோ சொல்ல முயற்சிக்குது. சில பதில்கள தேடுறீங்க. இது எங்க போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கான விளக்கம் இங்க தொடங்குதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவா போற மாதிரி தோன்றலாம்ங்க. ஆனா அது நின்னு போயில்லங்க. அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்குங்க. பரமசிவனின் சக்தி உங்கள பாதுகாக்குதுங்க. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி வெளிச்சத்துக்காக வழிகாட்டுங்க. அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நேரம் உங்க பக்கம் திரும்ப போகுதுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. எல்லோருக்கும் வணக்கம்ங்க. மேசம் மற்றும் ரிஷப ராசிகளின் அந்த ரகசிய சக்திகளை பத்தி பார்த்த பிறகு இன்று நாம் நுழைய போகும் இந்த ராசி மிகவும் விசித்திரமானதுங்க. அதே சமயம் மிகவும் மர்மமானதுங்க. ஆம், இன்று நாம் பார்க்க போகும் ராசி மிதுனம்ங்க. மிதுன ராசிக்காரர்களை ஒருபோதும் உங்களால முழுமையா புரிந்து கொள்ள முடியாதுங்க. ஏனென்னா அவர்கள் எப்போதுமே ஒரே நேரத்துல இரண்டு மனிதர்களா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? உலகத்துல எத்தனையோ ராசிகள் இருக்கலாம்ங்க. ஆனா ஒரே நேரத்துல பல விஷயங்களை சிந்திக்க கூட ஒருவரின் மன ஓட்டத்தை அவர் பேசுவதற்கு முன்பே கண்டுபிடிக்கும் அந்த மின்னல் வேக புத்தி மிதுன ராசினுக்கு பிறப்பிலேயே இருக்குதுங்க. இதைத்தான் சித்தர்கள் மிதுன ராசியின் இருமுக ஞானக்கண் அப்படின்னு சொல்றாங்க. மேசத்தின் ஞானக்கண் துரோகத்தை பார்க்குங்க, ரிஷபத்தின் ஞானக்கண் தரத்தை பார்க்குங்க. ஆனா இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த மிதுன ராசியின் மூன்றாவது கண் ஒருவரின் முகமுடிய பார்க்குங்க. ஆம் நண்பர்களே, ஒரு நபர் உங்க முன்னால் வந்து எப்பேற்பட்ட வேடத்தை போட்டாலும் அவரின் அந்த போலி முகமூடிக்கு பின்னால இருக்கும் உண்மையான முகத்தை உங்கள் அந்த புத்திசாலித்தன கண்ணுக்கு ஆணி வேறாக பிரித்து எடுத்து விடுங்க. உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக சாதுரியமா பேசி உங்களை ஒரு வலையில சிக்க வைக்க முயல்கிறார்னு வச்சுக்கொள்வோம். மற்றவர்கள் எல்லாம் அவரின் பேச்சை இருக்கிற லாபத்தை பார்ப்பாங்க. ஆனா ஒரு மிதுன ராசிக்காரர் மட்டும் அவரின் பேச்சில் இருக்கும் முரண்பாடுகளை கவனிப்பாருங்க. ஏன்னா மிதுன ராசி என்பது காற்றின் தத்துவம்ங்க. காற்று எப்படி எல்லா இடங்களும் ஊடுருவி செல்வோமோ அப்படி இவர்களின் புத்தி அந்த நபரின் பேச்சில் இருக்கும் ஓட்டைகளை மிக எளிதா கண்டுபிடித்து விடுங்க. இவன் சொல்லும் கதையில ஏதோ ஒரு முடிச்சு இருக்கிறதுன்னு இவர்களின் ஆழ்மனம் உடனே எச்சரிக்குங்க. இது ஏதோ தந்திரம் கிடையாதுங்க. நண்பர்களே, இது மிதுன ராசிக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம்ங்க. மிதுனம் என்பது புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசிங்க. புதன் என்றால் புத்தி மற்றும் வித்தை. இவர்களின் மூளை ஒரு மின்னல் வேக கணி போல செயல்படுங்க. இவர்களின் ஒரு முகம் உலகத்தை வேடிக்கை பார்க்குங்க, இன்னொரு முகம் அந்த உலகத்தின் ரகசியங்களை ஆராயுங்க. ஆனா இவ்வளவு ஆற்றல் கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் சில நேரங்கள்ல தங்களின் அதீத சிந்தனையாலேயே குழப்பத்துல வீழ்ந்து போகிறார்களே. அது ஏன்? இவர்களின் இந்த தீர்க்கமான கணிப்பு திறனை எப்படி இன்னும் 100 மடங்கு கூர்மையாக்குவது? உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் உங்க முன்னேற்றத்திற்கு துணை இருப்பாரா அல்லது உங்களை பகடையாக பயன்படுத்துகிறாரா என்பதை ஒரு நொடியில கண்டுபிடிப்பது எப்படி? இந்த 30 நிமிட காணொளியில மிதுன ராசியினர் அந்த மர்மமான இருமுக ஞானக்கணை பத்தியும் சித்தர்கள் மறைத்து வைத்த புத்திசாலித்துவ ரகசியங்களை பத்தியும் விரிவா பார்க்க போறோம்ங்க. நீங்க ஒரு மிதுன ராசியா இருந்தா உங்களுக்குள்ளேயே உறங்கி கொண்டிருக்கும் அந்த அபூர்வ மேதமையை பத்தி தெரிந்து கொள்ள இந்த காணொளியை ஒரு நொடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. வாங்க மிதுனத்தின் அந்த பிரம்மாண்டமான அறிவு உலகத்துக்குள்ள போலாம்ங்க. மிதுனத்தின் காற்று தத்துவம் மற்றும் புதனின் மின்னல் வேக புத்தி. நண்பர்களே, மிதுன ராசியின் அந்த அபூர்வமான சக்திக்கு பின்னால இருக்கும் ரகசியங்களை இப்போது நம்ம கொஞ்சம் ஆழமா ஆராயுங்க. 12 ராசிகள்லே மிதுனம் என்பது ஒரு இரட்டை ராசிங்க. இதனாலதான் இவர்களுக்கு பிறப்பிலேயே ஒரு விஷயத்தை 2 கோணங்கள்ல பார்க்கும் ஆற்றல் இருக்குதுங்க. காற்றின் வேகம் ஊடுருவும் புத்தி. மிதுனம் என்பது காற்று தத்துவம் கொண்ட ராசிங்க. காற்று எப்படி ஒரு சிறு துளை இருந்தாலும் அதன் வழியே ஊடுருவி செல்லுமோ அது போலதான் மிதுன ராசிக்காரர்களின் புத்தியும் எவ்வளவு பெரிய ரகசியமா இருந்தாலும் எவ்வளவு சிக்கலான மனிதரா இருந்தாலும் அவர்களின் பலவீனத்தையும் பலத்தையும் மிக எளிதா ஊடுருவி பார்த்து விடுவாங்க. இவர்களின் அந்த இருமுக ஞானக்கண் ஒரு விஷயத்தின் மேலோட்டமான அழகை பார்க்காதுங்க, அந்த அழகிற்கு பின்னால இருக்கும் ஆபத்தையும் சேர்த்தே பார்க்குங்க. காற்றை போல எங்கும் பரவி நிற்கும் இவர்களின் அறிவு எதிரில் இருப்பவர் மறைக்க நினைக்கும் கள்ளத்தனத்தை மிக சரியா மோப்பம் பிடிச்சிடுங்க. யாரையும் நம்பாதே, ஆனா யாரையும் சந்தேகிக்கவும் செய்யாதே. கவனி என்பதுதான் மிதுனத்தின் தாரக மந்திரம்ங்க. புதன் பகவான் வழங்கும் மின்னல் வேக கணினி. மிதுன ராசிக்கு அதிபதி நவகிரகங்களின் இளவரசனான புதன் பகவான்ங்க. புதன் என்றால் புத்தி. ஒரு மின்னல் தோன்றி மறைவதற்குள்ள எத்தனையோ வெளிச்சத்தை கொடுப்பாரோ அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வை மிதுன ராசினர் ஒரு நொடியில கண்டுபிடிச்சிடுவீங்க. இவர்களின் மூளை ஒருபோதும் சும்மா இருக்காதுங்க. எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்கள் ஒரு விஷயத்தை தொடங்கி யோசிப்பதற்குள்ள மிதுன ராசியினர் அதன் முடிவை எட்டு விடுவாங்க. இந்த வேகம் தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுதுங்க. ஒரு மனிதன்
பேச்ச தொடங்கும் முதல் 3 வாரத்திலேயே அவன் எதை நோக்கி போகிறான் என்பதை மிதுனத்தின் ஞானக்கண் கணக்கிடுங்க. இரட்டைத்தன்மை சாட்சியா நெற்றல் மிதுன ராசினருக்குள்ள எப்போதும் 2 மனநிலை இருக்குங்க. இது ஒரு பலவீனம்னு பலர் நினைக்கிறாங்க. ஆனா இதுதான் உங்களின் மிகப்பெரிய பலம்ங்க. ஒரு நபர் உங்களிடம் பேசும்போது உங்கள் ஒரு மனம் அவர் சொல்றதை கேட்குங்க. இன்னொரு மனம் அவர் ஏன் அதை சொல்றாருன்னு ஆராய்ச்சி செய்யுங்க. ஒரு நபர் உங்களை ஏமாற்ற முயன்றா உங்கள் உள்மனம் ஒரு 3வது மனிதனா மாறி உங்களை எச்சரிக்குங்க. இவன் பேச்சுல ஒரு பொய் இருக்கிறது, கவனமா இருன்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்ளும் அந்த தருணம் தான் உங்கள் ஞானக்கண் விழித்து கொள்ளும் நேரம்ங்க. இவர்களின் ஒரு முகம் சிரித்து பேசினாலும் இன்னொரு முகம் அங்க நடக்கும் சூழ்ச்சியை ஒரு நிழற்படமா கருவி போல பதிவு செய்து கொண்டிருக்குங்க. தகவல்களை திரட்டும் கலை மிதுன ராசினருக்கு பிறப்பிலேயே ஒரு ஆர்வம் இருக்குதுங்க. எதை பார்த்தாலும் அது ஏன் எப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. இந்த தேடல் தான் உங்களை பல துறைகள்ல அறிவுள்ளவர்களா மாற்றுறதுங்க. ஒரு நபரை பார்த்த உடனே அவரின் உடல் மொழி, பேசும் விதம், அவர் அணிந்திருக்கும் ஆடையினை அத்தனையும் உங்கள் கண்கள் படம் பிடித்து விடுங்க. மற்றவர்களுக்கு தெரியாத அந்த சின்ன சின்ன அடையாளங்கள் உங்களுக்கு பெரிய உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுங்க. இதனாலதான் உங்களை ஏமாற்றுவது என்பது ஒரு புயல் காற்ற கையில பிடிக்க முயல்வதை போன்றதுங்க. நீங்க சேகரிக்கும் ஒவ்வொரு தகவலும் உங்கள் ஞானக்கண்ணிற்கு தேவையான எரிபொருளா மாறுதுங்க. வாக்குவன்மை மற்றும் வசீகர பேச்சு புதன் பகவான் உங்களுக்கு கொடுத்த இன்னொரு வரம். உங்கள் பேச்சாலேயே ஒருவரை மயக்க முடியுங்க. அதே பேச்சாலேயே ஒருவரின் சூழ்ச்சியை உடைக்கவும் முடியுங்க. உங்கள் ஞானக்கண் ஒருவன் தவறானவன் காட்டிவிட்டா உங்கள் பேச்சால அவரை நிலைகுலைய செய்யும் ஆற்றல் உங்களுக்கு உண்டுங்க. நீங்க பேச தொடங்கினா எதிரில் இருப்பவர் தன் ரகசியங்களை அறியாமலேயே உங்களிடம் உள்கிடுவாருங்க. மிதுன ராசிக்காரர்களிடம் பேசும்போது மனிதர்கள் தங்களை அறியாமலேயே உண்மையை சொல்லிடுவாங்க. அதுதான் புதனின் வித்தைங்க. நண்பர்களே, உங்கள் புத்தி என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றதுங்க. அதை பயன்படுத்த தெரிந்தா நீங்க எப்பேற்பட்ட சவாலையும் வெல்லலாம்ங்க. ஆனா இந்த வேகம் சில நேரங்கள்ல உங்களையே குழப்பத்துல தள்ளிவிடலாம்ங்க. அந்த சமயத்துல உங்க ஞானக்கண்ணை எப்படி சரியா பயன்படுத்துவது? உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக திறமையா நடிச்சு நீங்க அதை உங்க புத்தியால கண்டுபிடித்த அனுபவம் உண்டா? இவன் ஏதோ நடிக்கிறான்னு உங்க உள்மனம் சொன்னது அப்படியே பழித்திருக்கிறதா? அதை இப்போதே கருத்து பெட்டியில பகிருங்க. ஏன்னா உங்க அனுபவம் இன்னும் பல மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குங்க. சித்தர்கள் கூறும் புத்தி சித்தி மிதுனத்தின் அந்த ரகசிய பயிற்சிகள்ங்க. நண்பர்களே, இப்போது நாம் இந்த தேடலின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோங்க. மிதுன ராசினருக்கு பிறப்பிலேயே அந்த மின்னல் வேக புத்தி இருந்தாலும் அதை ஒருமுகப்படுத்தி எப்படி ஒரு மகா சக்தியா மாத்துவதுன்னு தெரியாம பலரும் தவிக்கிறீங்க. சித்தர்கள் தங்கள் ஏடுகள்ல மிதுன ராசினருக்காக சில ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கிறாங்கங்க. அது என்னன்னு இப்ப விரிவா பார்க்கலாமுங்க. விசித்திர சக்தியின் மர்மம்ங்க. நமது உடல்ல இருக்கும் 7 சக்கரங்கள்ல தொண்டை பகுதியில் இருக்கும் விசுத்தி சக்கரம் மிதுன ராசிக்கு ரொம்பவும் நெருக்கமானதுங்க. இந்த சக்கரம் தான் ஒரு மனிதனின் பேச்சு மற்றும் தகவல் தொடர்பை கட்டுப்படுத்துதுங்க. சித்தர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவன் தன் சொல்லில் தூய்மையை கடைபிடிக்கிறானோ அவனது புத்தி பிரபஞ்சத்தோடு இணையம்ங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்போது தங்களின் பேச்சை கட்டுப்படுத்தி தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறாரோ அப்போது அவர்களின் அந்த இருமுக ஞானக்கண் விழித்து கொள்ளுங்க. நீங்க கவனித்து பார்த்தா தெரியும், மிதுன ராசினர் அமைதியா கவனிக்கும் போது அவர்களின் மூளை மிக துல்லியமா வேலை செய்யுங்க. அந்த மௌனத்துல தான் உங்க புத்தி ஒரு கூர்மையான ஆயுதமா மாறுதுங்க. காற்றின் அதிர்வுகளை உணரும் கலை மிதுனம் காற்று தத்துவம் என்பதால காற்றில் இருக்கும் நுண் அதிர்வுகளை உணரும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. சித்தர்கள் மிதுன ராசினரை சரக்கல நிபுணர்கள் என்கிறார்கள்ங்க. அதாவது உங்கள் மூச்சு காற்றின் இயக்கத்தை நீங்களே கவனித்தாலே போதுங்க. உங்களுக்கு முன்னால் இருப்பவர் உண்மையை பேசுறாரா அல்லது பொய்ய சொல்கிறாராங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. எதிரில் இருப்பவர் பொய் சொல்லும் போது உங்கள் மூச்சு காற்றுல ஒரு விதமான வேகம் அல்லது தடுமாற்றம் ஏற்படுங்க. இது உங்கள் 3வது கண் உங்களுக்கு கொடுக்கும் உடல் ரீதியான எச்சரிக்கைங்க. இந்த பயிற்சியை சரியாக செய்தா எப்பேற்பட்ட மாயாவியும் நீங்க அடையாளம் கண்டுவிடலாம்ங்க. புத்திசாலி சித்தி தரும் ரகசிய பயிற்சி சித்தர்கள் மிதுன ராசினருக்கு ஒரு முக்கியமான தியான முறையை சொல்றாங்கங்க. இது உங்களை சிதறி போகும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி உங்கள் ஈர்ப்பு விசையை தூண்டுங்க. மயிலிறகு தத்துவ பயிற்சி. மிதுன ராசிக்கு உகந்த நிறம் பச்சைங்க. புதன் பகவானின் அதிதேவதை விஷ்ணு பகவான் மற்றும் முருகப்பெருமானின் அம்சம்ங்க. தினமும் காலையில ஒரு மயில் இறகையோ அல்லது ஒரு பச்சை நிற பொருளையோ உற்று நோக்குங்கள். அந்த பச்சை நிறம் உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துங்க. உங்கள் எண்ணங்கள் எப்போது ஒரு நேர்கோட்டுல வருதோ அப்போது உங்கள் ஞானக்கண் 100 மடங்கு வலிமை அடையுங்க. நீங்க ஒரு முக்கியமான ஒப்பந்தம் செய்ய போகும்போதோ அல்லது ஒரு புது மனிதரை சந்திக்கும் போதோ பச்சை நிறத்தை அழகில் வைத்திருந்தா உங்க புத்தி மிக தெளிவா வேலை செய்யுங்க. தகவல்களை ஞானமா மாற்றும் வித்தை மிதுன ராசினருக்கு தகவல்கள் சேகரிப்பது பிடிக்குங்க. ஆனா சித்தர்கள் சொல்வது என்னன்னா, அதிகமான தகவல்கள் குழப்பத்தை தருங்க, ஆனா சரியான தகவல் ஞானத்தை தருங்க. நீங்க சேகரிக்கும் தகவல்களை அப்படியே நம்பாம அதை உங்க ஆள் மனதிற்குள்ள அனுப்பி ஒரு வினாடி அமைதியா இருங்க. அப்போது உங்கள் 2வது முகம் அந்த தகவலை சரிபார்க்குங்க. இதுதான் மிதுனத்தின் ரகசிய பலம்ங்க. மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் செய்தியாக இருக்கும், ஆனா உங்களுக்கு அது ஒரு ஆதாரமா மாறுங்க. இந்த திறமை தான் உங்களை ஒரு
சிறந்த ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் மாத்துதுங்க. நரம்பு மண்டலத்தை பாதுகாத்தல். புதன் நரம்புகளுக்கு அதிபதிங்க. மிதுன ராசியினர் எப்போது அதிக பதற்றம் அடைகிறார்களோ அப்போது அவர்களின் புத்தி மழுங்கி விடுங்க. சித்தர்கள் இயற்கையாகவே பிராமரி எனப்படும் தேனிய போன்ற ஒளியை எழுப்பும் மூச்சு பயிற்சியை செய்ய சொல்றாங்க. இந்த ஓசை உங்கள் மூளையில இருக்கும் செல்களை தூண்டி உங்கள் எண்ணங்களை சீராக்குங்க. நண்பர்களே, மிதுன ராசினர் பல நேரங்களை தங்களை தாங்களே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்றீங்க. ஆனா உங்க புத்தி ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும் வலிமை கொண்டதுங்க. உங்களுக்கு முன்னால நடக்கும் சூழ்ச்சிகளை உங்கள் புத்தி முன்கூட்டியே கண்டுபிடித்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதுங்களா? இங்க ஏதோ சதி நடக்குதுன்னு உங்க ஆழ்மனம் சொன்னது அப்படியே பழித்திருக்கிறதா? அந்த அதிசயமான சம்பவத்தை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இது வெறும் ஜோதிடம் அல்லங்க, இது உங்களுக்குள் இருக்கும் சித்தார் அறிவியலுங்க. துரோகிகளையும் பொய்களையும் அடையாளம் காண மிதுன ராசிக்கான 5 ரகசிய அடையாளங்கள்ங்க. நண்பர்களே, இப்போது நாம் மிதுன ராசியின் அந்த இருமுக ஞானக்கண்ணின் உச்சகட்டமான இடத்திற்கு வந்திருக்கிறோம்ங்க. உங்க முன்னால வந்து நிற்கும் ஒரு நபர் உங்கள் முன்னேற்றத்திற்கு துணை இருப்பாரா அல்லது உங்களை பகடைக்காயா பயன்படுத்துகிறாரா என்பதை உங்கள் புத்தி எப்படி 5 வழிகள்ல உங்களுக்கு தெரியப்படுத்தும்னு பார்க்கலாம்ங்க. இதை நீங்க கவனித்தாலே போதுங்க, எப்பேற்பட்ட மாயாவிடமிருந்தும் நீங்க தப்பித்து விடலாம்ங்க. முரண்பட்ட தகவல்களை பிடித்தல் மிதுன ராசினருக்கு பிறப்பிலேயே ஒரு அபூர்வமான நினைவாற்றல் இருக்குதுங்க. ஒரு நபர் உங்களிடம் இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரு வாரம் கழித்து அதே விஷயத்தை சற்று மாற்றி சொன்னால் உங்கள் மூளை அதை உடனே பீப் சத்தம் போட்டு உங்களுக்கு காட்டி விடுங்க. அன்னைக்கு அப்படி சொன்னா இன்னைக்கு ஏன் இப்படி சொல்றான்னு உங்க புத்தி உடனே கணக்கு போட தொடங்குங்க. மற்றவர்கள் பேச்சின் வேகத்துல அந்த முரண்பாடுகளை கவனிக்க தவறுவாங்க. ஆனா மிதுனத்தின் அந்த 2வது முகம் அந்த தவறுகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடுங்க. இதுதான் துரோகத்தின் முதல் அடையாளம்ங்க. கண்கள்ல ஓடும் பதற்றத்தை கண்டறிதல். புதன் பகவான் கண்களின் நரம்புகளுக்கு அதிபதிங்க. ஒரு நபர் உங்களிடம் பொய் சொல்லும் போது அவர் எவ்வளவுதான் நிதானமா பேசினாலும் அவரின் கண்கள்ல ஒரு சின்ன நடுக்கம் அல்லது அடிக்கடி கண்களை சிமிட்டுவது போன்ற மாற்றங்கள் இருக்குங்க. மிதுன ராசியினரின் கண்கள் ஒரு நுண்ணோக்கு மைக்ரோஸ்கோப் போன்றதுங்க. அந்த நபர் உங்கள் கண்களை பார்த்து பேச தயங்கும் அந்த ஒரு நொடியே உங்கள் ஞானக்கண் விழித்து கொள்ளுங்க. இவன் ஏதோ மறைக்கிறான்னு உங்க ஆழ்மனம் சொல்லுங்க. அந்த எச்சரிக்கை மணி ஒருபோதும் பொய் சொல்லாதுங்க. 3வது, அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனம் காட்டுதலுங்க. மிதுன ராசியினரே புத்திசாலிகள் தாங்க. ஆனா உங்களை விட புத்திசாலியா ஒரு நபர் காட்டிக்கொள்ள முயல்கிறார் என்றால் அங்க ஒரு சூழ்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம்ங்க. உங்களை வசீகரிப்பதற்காகவே மிக கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, தேவையற்ற புள்ளி விவரங்களை கொட்டுவதுன்னு ஒருவர் உங்களை ஒரு மாய உலகத்திற்குள்ள கொண்டு சொல்ல முயல்வாருங்க. அப்போது உங்கள் புத்தி சொல்லும், இவன் எதற்காக இவ்வளவு மெனக்கடுறான், இவன் சொல்லும் அடுக்கடுக்கான தகவல்களுக்கு பின்னால இருக்கும் சுயநலம் என்ன என்பதுதான் அந்த ஒரு கேள்விங்க. உங்கள் முன்னால இருக்கும் முகமூடியை கிழிச்சிடுங்க. உணர்வுகள்ல ஏற்படும் திடீர் மாற்றங்கள் மிதுனம் காற்றின் தத்துவம் என்பதால உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களின் அதிர்வுகளை நீங்க எளிதில் உணர்வீங்க. ஒரு நபர் உங்களை ஏமாற்ற திட்டமிட்டு உங்கள் முன்னால வந்து நிற்கும் பொழுது உங்கள் உடல்ல ஒரு விதமான நடுக்கம் அல்லது ஒரு விதமான அசௌகரியம் ஏற்படுங்க. காரணமே இல்லாம உங்களுக்கு அவர் மீது ஒரு சந்தேகம் வருங்க. இது உங்கள் ஞானக்கண் உங்களுக்கு கொடுக்கும் எதிர்வினைங்க. மற்றவர்கள் அவன் நல்லவன் தான்னு சொன்னாலும் உங்க உள்ளுணர்வு அவரை விலக்கி வைக்க சொன்னா தயங்காம விலக்கி விடுங்க. பேச்சுல இருக்கும் போலித்தேன் மிதுன ராசினருக்கு பேச்சில் நுணுக்கங்கள் நன்றாக தெரியுங்க. ஒருவர் மிகையாக புகழ்ந்து பேசினாலோ அல்லது உங்கள் பலவீனங்களை அறிந்து அதற்கேற்ப பாசம் காட்டினாலோ உங்கள் புத்தி உடனே உஷாராகிடுங்க. இவன் காட்டும் பாசம் இயல்பானதாக இல்லையே, இது ஒரு திட்டமிட்ட நாடகமா இருக்கிறதேன்னு உங்கள் அந்த இருமுக புத்தி பிரித்து சொல்லுங்க. இவர்களின் பேச்சுல இருக்கும் அந்த தேர் உண்மையில ஒரு வலையா இருக்கலாம்ங்கிறத உங்க ஞானக்கண் துல்லியமா கண்டுபிடிச்சிடுங்க. நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் ஏமாறுவது அவர்களின் அறிவால கிடையாதுங்க. அவர்களின் இரக்கத்தாலும் மற்றும் சும்மா பார்த்துதான் பார்ப்போமேங்கிற அந்த விளையாட்டான போக்காலம் தாங்க. ஒரு நபர் தவறானவர்னு தெரிஞ்சும் அவர் என்னதான் செய்கிறான்னு பார்ப்போமேன்னு நீங்க கொடுக்கும் அந்த இடம்தான் உங்களை சிக்கல்ல மாட்ட வைக்குதுங்க. உங்க ஞானக்கண் ஒரு முறை இவன் வேடம் போடுறான்னு எச்சரித்து விட்டா அங்கிருந்து ஒரு புயல் காற்ற போல விலகி செல்லுங்க. உங்கள் புத்தியை விட உங்க உணர்வுகளுக்கு முதலிடம் கொடுங்க. அப்பொழுதுதான் உங்கள் அந்த பிரம்மாண்டமான அறிவு சக்தி உங்களை எப்போதும் வெற்றியாளரா வச்சிருக்குங்க. மிதுன ராசியின் மறைமுக பலவீனங்களும் அந்த சக்தியை பாதுகாக்கும் ரகசியங்களும். நண்பர்களே, இதுவரை நாம் மிதுன ராசியின் அபாரமான புத்திசாலித்தனம் மற்றும் அந்த இருமுக ஞானக்கண்ணை பத்தி பார்த்தோங்க. ஆனா ஒரு கத்தி எவ்வளவு கூர்மையா இருந்தாலும் அதை சரியாக பராமரிக்கவில்லைன்னா துருப்பிடித்து விடும் அல்லவா? அதே போலத்தான் மிதுன ராசினரிடம் இருக்கும் சில இயல்பான குணங்கள் அவர்களின் அந்த மகா சக்தியை சிதைத்திடுங்க. அந்த பலவீனங்கள் என்ன, அவற்றை எப்படி முறையடிப்பது? அதீத சிந்தனை எனும் சிறந்த விலை. மிதுன ராசினர் மிகப்பெரிய பலமே அவர்களின் புத்தி தாங்க. ஆனா அதுவே சில நேரங்கள்ல பலவீனமாகவும் மாறிடுங்க. ஒரு சிறிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை
1000 கோணங்களை சிந்திப்பீங்க. அவன் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம், ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன செய்வதுன்னு உங்க மூளை ஓயாம ஓடிக்கொண்டே இருக்குங்க. இந்த அதீத சிந்தனை ஒரு கட்டத்துல உங்களை குழப்பத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றுடுங்க. இதனால உங்கள் ஞானக்கண் தெளிவை இழந்து எதை பார்த்தாலும் சந்தேகப்படும் நிலைக்கு தள்ளப்படுங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு என்பது உங்கள் புத்திக்கு பொருந்துமுங்க. முடிவெடுப்பதில் இருக்கும் தடுமாற்றம். மிதுனம் ஒரு இரட்டை ராசி என்பதால உங்களுக்குள்ள எப்போதும் 2 குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்குங்க. ஒன்று இதை செய்யணும்னு சொல்லுங்க, இன்னொன்று வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த ரெட்டத்தன்மையால ஒரு முக்கியமான நேரத்துல சரியான முடிவை எடுக்க முடியாம நீங்க தடுமாறுவீங்க. இந்த தயக்கத்தை பார்க்கும் எதிரிகள் உங்களை எளிதில் திசை திருப்பி விடக்கூடுங்க. உங்கள் புத்தி என்பது ஒரு திசை காட்டி போல இருக்கணுங்க, அது அலைப்பாயும் காற்றை போல இருக்கக்கூடாதுங்க. கவன சிதறல் மற்றும் ஒருமுகத்தன்மை இல்லாம மிதுன ராசி என்பது காற்றின் தத்துவம்ங்க. காற்று எப்படி ஒரு இடத்துல நிலைக்காதோ அதே போல உங்கள் கவனமும் ஒரே விஷயத்துல நீண்ட நேரம் இருக்காதுங்க. ஒரு காரியத்தை தொடங்கி பாதியிலே விட்டுவிட்டு இன்னொன்னுக்கு தாவுவீங்க. இந்த பன்முகத்தன்மை உங்களை பல விஷயங்கள அறிவுள்ளவரா மாற்றினாலும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆழமான ஞானத்தை பெறவிடாம தடுத்துடுங்க. உங்க ஞானக்கண் ஒரு விஷயத்தை ஊடுருவி பார்க்கணும் என்றா அங்க ஒருமுகத்தன்மை ரொம்பவும் அவசியம்ங்க. உங்க புத்தி சக்தியை பாதுகாத்து வளர்ப்பது எப்படி? உங்க அந்த இருமுக ஞானக்கண் எப்போது கூர்மையாகவும் துல்லியமாகவும் இருக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கணுங்க. முதலாவதா எழுத்து எனும் ஆயுதம்ங்க. உங்க மனத்துல ஓடும் 1000 எண்ணங்களை அடக்க சிறந்த வழி எழுத்துங்க. உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் பொழுது அல்லது ஒருவரை பத்தி சந்தேகம் வரும்போது அதை ஒரு காகிதத்துல எழுதுங்க. நீங்க எழுத தொடங்கும் போது உங்க புத்தி ஒரு நிலைப்பாட்டிற்கு வருங்க. சிதறி கிடக்கும் தகவல்கள் வரிசைப்படுத்தப்படும் போது உண்மை எது என்பது உங்கள் ஞானக்கண்ணிற்கு பளிச்சென்று தெரிந்துவிடுங்க. 2வதா சரக்கலை மூச்சு பயிற்சிங்க. புதன் நரம்புகளுக்கு அதிபதி என்பதால நீங்க அதிக பதற்றம் அடையும் போது உங்கள் அறிவு வேலை செய்யாதுங்க. தினமும் காலை அல்லது மாலை 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்க மூச்சு காற்ற கவனியுங்க. ஆழ்ந்த மூச்சு உங்கள் நரம்பு மண்டலத்தை சீராக்குங்க. மூளை அமைதியானால் மட்டுமே உங்க உள்ளுணர்வு சொல்லும் ரகசியங்களை உங்களால் கேட்க முடியுங்க. 3வதா தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தல். மிதுன ராசினருக்கு பேச்சு என்பது வரம்ங்க. ஆனா அந்த பேச்சை வீண் விவாதங்களுக்காக பயன்படுத்தும் போது உங்க ஆற்றல் வீணாகுதுங்க. ஒரு பொய்யனிடம் வாதிடுவதை விட அவனை கவனித்து மௌனமா இருப்பதே சிறந்ததுங்க. உங்கள் மௌனம் உங்கள் புத்தியை கூர்மையாக்குங்க. யாரிடம் எதை பேசணும், யாரிடம் அமைதியா இருக்கணுங்கிற விவேகம் தான் உங்கள் சக்தியை பாதுகாக்குங்க. 4வதா பச்சை நிறத்தின் ஆற்றல். புதன் பகவானுக்கு உகந்த நிறமான பச்சை நிறத்தை உங்கள் சுற்றுப்புறத்துல அதிகம் பயன்படுத்துங்க. ஒரு சிறு செடியை உங்கள் அறையில வளர்ப்பதோ அல்லது இயற்கையான சூழல்ல சிறிது நேரம் செலவிடுவதோ உங்கள் மனக்குழப்பங்களை தீர்க்குங்க. இயற்கையின் பச்சை நிறம் உங்கள் மூளையில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை அகற்றி உங்கள் ஞானக்கண்ணை தூய்மைப்படுத்துங்க. நண்பர்களே, மிதுன ராசினர் ஒரு மாபெரும் அறிவாளிகள். உங்கள் புத்தி ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும் வலிமை கொண்டதுங்க. ஆனா அந்த புத்தி உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும்னா நீங்க அதை அதோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாதுங்க. அது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணுங்க. வாழ்க்கையில உங்களை யாராவது குழப்ப முயன்றிருக்கிறார்களா அல்லது உங்கள் அதீத சிந்தனையால நீங்க ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டு இருக்கீங்களா? உங்கள் அனுபவங்களை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா உங்கள் கதை இன்னும் பல மிதுன ராசிகளிடம் பாடமா இருக்குங்க. மிதுன ராசியும் விஷ்ணு பகவானின் சக்கர தத்துவமும். நண்பர்களே, மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்பது நமக்கு தெரியுங்க. ஆன்மீக ரீதியா புதனின் அதிதேவதை விஷ்ணு பகவான்ங்க. விஷ்ணுவின் கையில் இருக்கும் அந்த சுதர்சன சக்கரம் எதை குறிக்கிறது தெரியுமா? அது மிக வேகமான சிந்தனை மற்றும் துல்லியமான இலக்கின் அடையாளம்ங்க. வேகமா சுழலும் ஒரு சக்கரம் எப்படி பகைவர்களின் சூழ்ச்சியை தவிர்க்குமோ அப்படி மிதுன ராசிக்காரர்களின் புத்தியும் ஒரு நொடியில 1000 சுழற்சிகளை மேற்கொள்ளுங்க. இவர்களின் அந்த இருமுக ஞானக்கண் ஒரு சிக்கலை அணுகும் போது அந்த சக்கரத்தை போலவே அதன் எல்லா பக்கங்களையும் ஒரே நேரத்துல ஊடுருவி பார்க்குங்க. சித்தர்கள் சொல்வார்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு. அந்த வித்தைக்காரகனான புதனின் அம்சம் உங்களிடம் இருப்பதால உங்களை ஒரு வலையில் சிக்க வைப்பது என்பது சுழலும் சக்கரத்தை கையில் பிடிக்க முயல்வதை போன்றதுங்க. உங்க அறிவுக்கண் ஒரு விஷயத்தின் ஆணிவேரை கண்டுபிடித்து அடுத்த நொடியே அதற்கான தீர்வையும் தந்துடுங்க. இந்த மின்னல் வேக ஆற்றல் தான் உங்களை எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு புத்திசாலித்தனமா மாற்றுதுங்க, ஒரு புத்திசாலியா காப்பாத்துதுங்க. 3 வாழ்வியல் களங்கள்ல மிதுனத்தின் ஞான களம் 1 தொழில் அல்லது வணிகம்ங்க. நீங்க ஒரு அலுவலகத்திலோ அல்லது சொந்த தொழிலோ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். ஒருவர் உங்களை ஒரு பெரிய முதலீட்டிற்கு அழைக்கிறாங்க. மற்றவர்கள் அவர் காட்டும் லாபத்தை பார்த்து மயங்குவாங்க. ஆனா உங்கள் அந்த இருமுக புத்தி அவர் பேசும் வார்த்தைகளுக்கு இடையில இருக்கும் இடைவெளியை கவனிக்குங்க.
அவர் ஒரு பொய்ய சொல்லும்போது உங்கள் மூளை ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்குங்க. இவன் சொல்லும் தகவல்ல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குதுன்னு உங்கள் ஆழ்மனம் கண்டுபிடிச்சிடுங்க. மிதுன ராசியின் லாபம் அவர்களின் உழைப்பை விட அவர்களின் சரியான தகவலை சரியான நேரத்துல பயன்படுத்தல தான் இருக்குதுங்க. களம் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்பு மற்றும் உறவுகள்ங்க. நட்பு என்பது வரும்போது மிதுன ராசிக்காரர்கள் கலகலப்பானவர்கள். ஆனால் ஒரு நண்பர் உங்களை ஒரு பகடைக்காயா பயன்படுத்த முயல்கிறார்னா அவர் உங்கள் முன்னால் வந்து நடிக்கும் போதே உங்கள் அந்த இருமுக ஞானக்கன் அவரின் முகமுடியை கிழித்து விடுங்க. அவர் எவ்வளவுதான் இனிமையா பேசினாலும் உங்கள் அறிவு இவனிடம் ஒரு ரகசியத்தை கூட பகிராதேன்னு எச்சரிக்குங்க. அந்த எச்சரிக்கை தான் உங்களை பல சமூக சிக்கல்ல இருந்து காப்பாத்துதுங்க. இவர்களின் நட்பு என்பது அறிவார்ந்ததுங்க. அதனால துரோகிகளை இவர்களின் புத்தி எதுல ஆண்டு விடாதுங்க. களம் 3 பார்த்தீங்கன்னா பொது இடங்கள் மற்றும் புதிய நபர்களுங்க. நீங்க ஒரு புதிய மனிதரை சந்திக்கிறீங்க. அவர் உங்களை பத்தி தெரிந்து கொள்ள ஆர்வமா இருப்பது போல நடிக்கிறார். ஆனா மிதுன ராசினருக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்குதுங்க. அந்த நபர் பேச தொடங்கி 2 நிமிடங்களிலேயே அவர் எதற்காக நம்மிடம் பேசுறாரு, அவரின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை இவர்களின் புத்தி ஸ்கேன் செய்து விடுங்க. மற்றவர்களுக்கு ஒரு மனிதரை புரிந்து கொள்ள ஒரு மாதம் ஆகலாமுங்க. ஆனா மிதுனத்தின் அந்த நுணுக்கமான கவனிப்பு ஒரு சில நிமிடங்கள் போதுங்க. மிதுனத்தின் நரம்பு மண்டலமும் மின்னல் வேக சிந்தனையும் சித்த மருத்துவத்தின்படி மிதுன ராசி என்பது நமது உடல்ல இருக்கும் நரம்பு மண்டலத்தை ஆளுமை செய்துங்க. புதன் பகவான் நரம்புகளுக்கு அதிபதிங்க. இதனாலதான் மிதுன ராசிக்காரர்களின் மூளை எப்போதும் ஒரு மின்சார வேகத்திலேயே இயங்குங்க. மற்றவர்கள் ஒரு தகவலை உள்வாங்குவதற்கு முன்னரே இவர்களின் நரம்புகள் அந்த தகவலின் நம்பகத்தன்மையை சரிபார்த்திடுங்க. இந்த அதிவேக சிந்தனை தான் உங்களுக்கு அந்த உணர்வை வழங்குதுங்க. ஒரு எதிர்மறையான அதிர்வு கொண்ட நபர் உங்க முன்னால வரும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க கைகளோ அல்லது கால்களோ ஒரு விதமான பதற்றத்தையோ அல்லது விலகலையோ சந்திக்குமுங்க. உங்க உடல் சொல்லும் அந்த தகவல் உங்கள் ஞானக்கன் உங்களுக்கு தரும் ரகசிய குறியீடு. ஆனா அதே வேகம்தான் உங்களை சில நேரங்களில் பதட்டமும் வைக்குங்க. உங்க நரம்புகளை அமைதியாக வைத்திருக்க பழகிவிட்டா நீங்க ஒரு நடமாடும் பொய் கண்டறியும் கருவியாவே மாறிடுவீங்க. நண்பர்களே, நாம் இப்போது மிதுன ராசியின் அந்த மர்மமான அறிவு பயணத்தின் இறுதி தருணத்திற்கு வந்திருக்கிறோம்ங்க. இதுவரை நாம் பார்த்த அத்தனை விஷயங்களும் ஒரு மாபெரும் உண்மையைத்தான் உங்களுக்கு உணர்த்துதுங்க. மிதுன ராசி என்பதும் வெறும் பேச்சாற்றால் ஆளப்படும் ஒரு அடையாளம் மட்டுமல்லங்க. அது மின்னல் வேக புத்தியாலும் எதையும் ஊடுருவி பார்க்கும் அந்த இருமுக ஞான கண்ணாலும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உடைக்க பிறந்த ஒரு அறிவு பொக்குசம்ங்க. புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் ஒரு நடமாடும் பொய் கண்டறியும் கருவி போன்றவர்கள். உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் எத்தனை முகமூடிகளை போட்டாலும் உங்க அந்த தீர்க்கமான அறிவுக்கண் அவரின் உண்மையான முகத்தை ஒரு நொடியில வெளிச்சம் போட்டு காட்டிடுங்க. மற்றவர்கள் குழம்பி போய் நிற்கும் ஒரு சிக்கலான சூழல்ல நீங்க ஒரு மின்னலை போல தோன்றி அதற்கான தீர்வை மிக எளிதா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனா இந்த மகா சக்தியை நீங்க எப்போது தக்க வைத்துக் கொள்ளணும்னா 2 முக்கியமான விஷயங்களும் உங்க மனதுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. ஒன்று, உங்கள் அதீத சிந்தனையை உங்களையே குழப்பத்தில் தள்ளிவிடாம பார்த்துக்கணுங்க. 2வது, உங்க பேச்சுல ஒருபோதும் வீண் விவாதங்களுக்காக பயன்படுத்தாதீங்க. எப்போது நீங்க அமைதியாகவும் கவனிப்புடன் இருக்கிறீர்களோ அப்போது உங்கள் அறிவுக்கண் பிரபஞ்சத்தின் அத்தனை சூட்சமங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. வாழ்க்கையில பல முறை நீங்கள் நிலையற்றவர்கள்னு மற்றவர்களால விமர்சிக்கப்பட்டிருக்கலாமுங்க. ஆனா நினைவில் வச்சுக்கோங்க, ஓரிடத்துல தேங்கி நிற்கும் நீரை விட எங்கும் ஊடுருவி செல்லும் காற்று தான் அதிக வலிமை கொண்டதுங்க. உங்க அந்த பன்முகை திறமை தான் மல்டி டாஸ்கிங் உங்களை ஒரு வெற்றியாளரா மாற்றுங்க. இனி உங்க பாதையில யாராவது சூழ்ச்சி செய்ய துணிஞ்சா உங்க அந்த இருமுக ஞானக்கன் உங்களுக்கு முன்னரே எச்சரிக்கை தருங்க. அந்த விஷ்ணு பகவானின் அருள் உங்கள் அறிவை எப்போதும் பிரகாசமா வச்சிருக்கட்டும்ங்க. இந்த தகவல்கள் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தெளிவை தந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்க புத்திசாலித்தனத்தால நீங்க தப்பித்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருந்தா அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. இது போன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், சித்தர்கள் மறைத்து வைத்த ரகசியங்கள் மற்றும் நம் முன்னோர்களின் அறிவுசார உண்மைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம பின்தொடருங்க. அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்க. அப்போதுதான் எங்களின் அடுத்தடுத்த ஆன்மீக தேடல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. உண்மையே உயர்வு. அந்த ஆதிசிவனின் ஆசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்ங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.